சூரியனை தொடும் விளையாட்டை ஆரம்பிக்கப் போகிறது நாசா. மற்ற கோள்களை ஆராய விண்கலன்களை அனுப்பியது போல் இதை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாததுதான். ஏனென்றால் சூரியனை நெருங்க நெருங்க வெப்பநிலை அதிகரித்து எந்த பொருளும் எரிந்து சாம்பலாக மாறிவிடும். சூரியனை அதன் அருகிலேயே சென்று ஆராய்ச்சி செய்ய முடிவு செய்துள்ள நாசா அதற்கு வைத்துள்ள பெயர் டச் த சன். 15 மில்லியன் செல்சியஸ் வெப்பநிலையில் இருக்கும் சூரியனை நெருங்குவதே மிக பெரும் சாதனைதான். சூரியன் குறித்து ஆராய்ச்சி செய்ய சோலார் குளோப்ளஸ் 2018 என்ற விண்வெளி கலத்தை நாசா அனுப்ப உள்ளது. சூரியனில் இருந்து 40 லட்சம் மைல்களுக்கு அப்பால் சூரிய வட்ட பாதையில் இது நிலைநிறுத்தப்பட இருந்தாலும் அந்த இடத்திலும் 5 லட்சம் டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் உள்ளது. இந்த வெப்பம் மற்றும் கதிர்வீச்சை சமாளிக்க 11.5 சென்டிமீட்டர் தடிமனான கார்பன் கலப்பு வெப்ப கவசத்தை பயன்படுத்த போவதாக நாசா தெரிவித்திருந்தாலும் இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. 109 பூமிகளை உள்ளடக்கக்கூடிய பருமனில் இருக்கும் ஒரு வெப்ப பந்தை, அதுவும் 1 பில்லியன் வருடத்திற்கு 10% வெப்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் ஒரு நட்சத்திரத்தை மனிதனால் நெருங்கி ஆராய முடிந்தால் அறிவியல் அதிசயத்தில் இதைவிட மாபெரும் சாதனை இருக்க முடியாததுதான். இதற்கு முன் 1995ஆம் ஆண்டு சூரியனை பற்றி ஆராய சோகோ அனுப்பப்பட்டு இருந்தாலும் சூரியனை இவ்வளவு அருகில் சென்று ஆராய இருக்கும் விண்கலம் டச் த சன் மட்டுமே.